ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 16/2/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுபமுகூர்த்தம், திருவோணம், அமாவாசை. இன்றைக்கி போதாயன அமாவாசை. போதாயனம் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா? இந்த போதாயனம் அப்படிங்கிறது இந்த நம்ம கடைசியில் வர்ற அமாவாசை. அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் என்ன எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:26க்கு மேலே அமாவாசை தான் வருது என்ன. ஆனால் இந்த நேரத்தில் தர்ப்பணம்லாம் கொடுக்கப்படாது. புரியுதா? தர்ப்பணம் கொடுக்கறது கூடாது இரவு நேரம். ஆனால் இந்த போதாயனக்காரான்னு ஒன்று சொல்லுவாள். அதான் அவள்லாம் காலையில் கொடுக்கணும். ஏன்னா போதாயனம் அப்படிங்கும்போது நிறைய மந்திரங்கள் உண்டு என்ன. இந்த போதாயனம் பண்ணுறவா நிறைய மந்திர ஜபம் பண்ணி பண்ணுவாள். அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த போதாயன அமாவாசை. மற்றபடி சர்வ அமாவாசைங்கிறது நாளைக்கு தான். புரியுதா? இதில் நோ டவுட், கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது உச்சிதம் கிடையாது. போதாயனக்காரா, போதாயனத்தை எடுத்துக்கிறவா அந்த தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். மற்றபடி சர்வ அமாவாசை அப்படின்னா நாளைக்கு தான். புரியுதா? இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:26 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:41 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:24 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6:26 மணி வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். கரணம் அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:41 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:41 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி திருவோணம், சிரவண விரதம் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன. அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக பெருமாளோட அனுகிரகம் அற்புதமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதுமாரி இன்றைக்கி போதாயன அமாவாசைன்னு சொல்லிட்டேன். போதாயனத்தை யார் ஃபாலோ பண்ணுறாளோ, அதாவது போதாயனக்காரான்னு இருக்கா, அவெல்லாம் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் மனசுலேயும் குழப்பம் இருக்குங்க. எந்த வேலையை எப்படி செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பொறுமையாக டூ லிஸ்ட் போட்டு பொறுமையாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில விஷயங்கள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் சிறப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம், ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி தந்தையார் வழியில் ஒரு சிறப்பான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகாலையிலேயே வந்து சேரும். சுபகாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சேரலாம். அதனால் குடும்ப உறுப்பினர்களும் வீண் தர்க்கம் செய்வதை தவிர்த்து அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து நீக்கும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் வச்சு அப்படியே மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா இன்றைக்கும் களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால 7ஆம் பருவம் உங்களை ஜென்மராசியை பார்க்குறார். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் மறைந்து சிறப்பாக செயல்படுவீர்கள். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் இந்த ஆஃபீஸ் முடிஞ்சு இல்லை வெளியில் போயிட்டு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் அதே பகிர்ன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அகலும். கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புது பொலிவோடு செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று தித்திப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துட்டு உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய விதத்தில் அமையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக லாபகரமாக எப்படி செல்ல வேண்டும் என்ற திட்டம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அதே தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக தான் நடக்கும். அதே மாதிரி உங்கள் மனசும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இளவட்டங்களுக்கு இன்றைக்கி கேட்கவே வேண்டாம். உங்களுக்கெல்லாம் இந்த காதலில் விழுந்த அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி காதல் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. கொஞ்சம் லைட்டாக குழப்பம் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு டெக்னிக் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அதேமாரி உத்தியோகத்தில் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும்.
பொறுமையாக வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் சற்று இழுபறியாகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் ஓரளவிற்கு சாதகத்தை கொடுக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் கட்சி அமைதியாக செயல்படணும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஆனால் என்ன, செலவு ஒன்று முடிச்சுட்டு உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது கதவை தட்டும். சரியா? அந்த மாதிரி இன்றைக்கி செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். ஒவ்வொன்றா செய்வீங்க. அதேமாரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு வகை வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க இன்றைக்கும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக தட்டி போன வரன்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகலாம். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்ணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான தகவல் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.